2 பெண்கள் உங்களுக்காக போட்டி போடுற அளவுக்கு இருக்கீங்க. நீங்க எப்படி இருப்பீங்களோன்னு உங்களை பார்க்க இவ்வளவு நேரமா ஆசையா நான் உட்கார்ந்திருந்தேன். ஒர்க் பண்றீங்களா? பார்ட் டைம் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்றீங்க. ஆமா. 2 குடும்பத்தை மேனேஜ் பண்ணணும்ல? ஆமா. கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டு. எதுலையுமே சிக்கல எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. சரி. அதாவது இது வந்து நானே தேடிட்டு போனதுதான். 2 பெண்களையுமே. பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். நான் ஃபர்ஸ்ட் அவளை நான் மீட் பண்ணேன். யாரு? அந்த அசிபான்ற லட்சுமின்ற அசிபான்றவல்ல. ஹஷிபாங்க உங்க ஒய்ஃப்? ஆமா, 2 பேருமே ஒய்ஃப் தான். எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வரலமா, பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது. சரி, எங்களுக்கு வந்து முதல் மனைவி தான் மனைவி. நான் 2 பேருமே லீகலாவே என்ன கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இல்ல 20. என்ன காரணம் இவ்வளவு காலமா கல்யாணம் பண்ணல போல இருக்கே 2 பேர்த்தையுமே? இல்ல, அதுக்குண்டான சூழல் எனக்கு சரியா அமையல எனக்கு. 20 இயர்ஸா வீட்டுக்கு பிடிக்காமயே 2 உறவையும் கன்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா. கரெக்டா கட்டுட்டா. முதல்ல மீட் பண்ணது ஹஷிபாவை? இல்ல, சேம் இயர் தான் 2 பேருமே. அது எப்படிங்க எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க இன்னும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த பொண்ணு எங்கேயோ ஆந்திரால போய் கூட்டிட்டு வந்தீங்களாமே, குண்டூர்ல இருந்து? அப்படியா? இல்ல, அவங்களே தான் இங்க வந்தாங்க. ரொம்ப சின்ன பொண்ணா இருந்திருக்கும் போல, 14 இயர்ஸ். ஆமா. அப்ப நான் வந்து ஆதரவு கொடுத்தேன். அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்து ஆதரவு கொடுத்தேன். வந்தாங்கிறது சரி, வேண்டாம். அது ரொம்ப பேச வேண்டாம். அது உள்ள போனது வந்து ஒரு தவறான இடத்துல தான் நீங்க பாத்திருக்கீங்க அவங்கள. ஆமா, வேண்டாம். உண்மைதானே அது? உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லன்றீங்களா? கரெக்ட்டா தான இருந்தாங்கல்ல? ஒரு மனைவியா கரெக்ட்டா தான இருந்தாங்க உங்ககிட்ட? சரி. அதே மாதிரி நான் இவரோட நான் பழகிட்டு இருந்தேன். இந்த பொண்ணை பழகுனதுக்கு அப்புறம் அந்த அவங்க பொண்ணு இல்ல, அவங்க லேடி. எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வரலமா, பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது. 2 பேருக்குமே நான் அவளோட பழகுறதும் இவளுக்கு தெரியும், இவளோட பழகுறதும் அவளுக்கு தெரியும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருந்தது. பேசாம 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சார். ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா இது கள்ளக்காதலாச்சே. இங்கேயும் போயிட்டு இருந்தேன், அங்கேயும் போயிட்டு இருந்தேன். 2 பேத்துக்குரியதை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அவளையும் நான் ஒய்ஃபா தான் பார்த்தேன், இவளையும் ஒய்ஃபா தான் பார்த்தேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ஊர் உலகம் எப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்களா? அதை நினைச்சு பாத்தீங்களா? ஒரு கட்டத்துல வந்து 2 பேரையும் வந்து லீகலா வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அதே மாதிரி நான் ரொம்ப கம்பல் பண்ணேன். முதல் மனைவி வந்து 2வது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கணும். தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? அதுலயும் அவங்கள பார்த்தா ஹசீனான்னு இப்ப சொல்றீங்க இல்லையா, 2வது இருக்கிறவங்க ரொம்ப வயதானவங்களா தெரியுது. பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். நம்மளை விட வயது மூத்த பெண்ணு, அதுவும் அவ்வளவு மூத்த பெண்ணு, எப்படி அது புரியல எனக்கு. அது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் அவளையும் நான் முறைப்படி கல்யாணம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் யாரை பண்ணீங்க? இப்போ 2011 அவளை பண்ணேன், அசீபாவை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3-6 மந்த் கழிச்சு இவளை பண்ணேன். அவ என்ன சொன்னாக்கா, அவன் அசீபா என்ன சொன்னாக்கா, நீங்க வந்து இவளையும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, கல்யாணம் பண்ணாம இருக்கக்கூடாது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. முதல் மனைவி சொன்னதுனாலதான் இந்த லேடி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் அதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டேன். என்ன பசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காத. அதே அவங்களே கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் உங்களை ஆழம் பார்த்திருக்காங்கன்னு, அப்பதான் நீங்க உண்மையை சொல்லுவீங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு தெரியும் இல்லையா? தெரியலன்னு சொல்றாங்க அவங்க. தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும், அவங்க தம்பிக்கு தெரியும், அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும். உங்களை அவங்க ஷேர் பண்ணிக்க முடியலங்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும்தான் வேணும். அது நீ ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாம்ல. சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சு பேசிக்கிறியா? சும்மா ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான் வேணும்னு ஒரு பொண்ணு நினைக்கிறது தவறா சரியா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நம்மளை விட பல வருடங்கள், கிட்டத்தட்ட அந்த அம்மாவுடைய மகள் வந்து உங்க முதல் மனைவியோட வயசுங்கிறாங்க. பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். அவரு பார்த்து என்ன போச்சுன்னா இப்ப கூட நான் சைலண்டா வெளியில போயிருவேன். ஆனா அந்த பொண்ணு அப்படி போக மாட்டா. அந்த பொண்ணு ஏன் போகணும்? அந்த பொண்ணு முதல் மனைவி.
கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டு. இப்ப 2 பேரும் வேணும்னா யாரு வேணும்னு நினைப்பீங்க நீங்க? அதாவது 2 பேருமே இருக்கட்டும். இடையில வந்தது வந்து அவங்களும் அந்த பொண்ணு ஏத்துக்கலாம். பட் இந்த பொண்ணு என் கணவன் எனக்கு மட்டும்தான் வேணுங்கிறதுல மகா உறுதியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வைஃப் என்னத்த மாத்திக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான். உங்களுக்கு பரவாயில்ல, ஒரு வைஃப் இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு, இல்லைன்னா இன்னொன்னு தேடிக்க முடியும். அவளே வேற ஒரு. ஆனா உங்க லைஃபும் பெரிய கொஸ்டின் மார்க்ல தான் இருக்குங்கிறத நீங்க இன்னும் உணரல. தீபாவே வந்து இல்ல அவளே வந்து நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு வேற ஒரு ஆள் இருக்கு, ரெடியா இருக்கிறாரு, சும்மா சொல்லிருக்கோம். ரியலி இல்ல கர்ம கர்மம் ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. மிரட்டுறதுக்கு சொல்லி எனக்கு முன்னாடியே போன் பண்ணி என்னையே போன் பண்ணி நீங்க அவரை வர வைங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிக்கல, லைஃப் பிடிக்கல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சன அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். முன்னாடி வந்தியா எனக்கு தெரியுமா? போய் சொல்லுவியா நீ? பொய் சொல்றாரு மேடம், எனக்கு ஆத்திரமா இருக்கு. அதுக்காக அவர் அடிக்கலாமா? பொய் சொல்றாங்க 2 பேரும் ரியாக்ட் பண்றீங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அவங்க அமைதியா இருக்காங்க. அப்ப 2 பேர்ல யார் அவ யார் அமைதியா இருக்காங்களோ அவங்க தானே பெட்டர்னு அமைதியா தோணும். பிளான் அமைதியா இருக்காங்க அவங்க. மாமா கோவம் வந்துருச்சு. பாத்து கல்யாணம் பண்ணுவேன் நீங்க சொன்ன அவரை நான் நீ பண்ணிக்கிட்டே இல்ல எனக்கு பண்ணுவேன்னு சொன்னேன். அப்போ வச்சு திருந்து வரேன்னு சொன்னேன். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். இதான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்களாமே நான் அவங்கள? சொல்லவே இல்ல மேடம். என் பசங்க மேல சத்தியமா நான் பண்ணி வைக்க உங்களுக்கு மாட்டேன். பிகினிங்ல இருந்து எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. ஒண்ணுமே தெரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. புடிச்சிருந்தா நான் ஏன் அவளை துரத்துவேன்? ஆந்திராவுல கிரவுண்ட்ல போட்டு சாவடி அடிச்சா அவளையும் அவ பொண்ணுனா அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சன அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. ஆந்திரால அவங்களே வந்தாங்க. ஆந்திராவுக்கு தேடி வந்துச்சது. உங்களை எதுக்கு தேடி வந்தது? தேடி வந்தது அவர் தேடி வந்துச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக. மாயவரத்துல பிறந்தது அது. மாயவரத்துல பிறந்து ஒரு கிழவனை வச்சுக்கிட்டு வெஸ்ட் மாம்பலத்துல இருந்துச்சு அது. எப்படி அவருக்கு முன்னாடி தெரியும் சொல்லுங்க? இது ஓன் போர்டுல டீ போடுனே ஆல் இந்தியா பர்மனன்ட்னே. பாருங்க பரிதாபமா இருக்கீங்க பார்த்தா. நான் இருக்கல, நான் யார்கிட்ட நான் இருக்கல. போய் மேடம் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போய் சொல்றாங்க. நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. ஒரு வயசான கிழவர் மேடம் குடிச்சிட்டு இருப்பாரு, வீல் சேர்ல படுத்துட்டு இருப்பாரு. அவ பொண்ணுக்கு 10 வயசு. பூனி கிழவி ஒரு பொம்பளை கூட இருக்கும். இல்லன்னு சொல்லுங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. இப்ப எதுக்காக வந்து ஆந்திரால இருந்து கேளுங்க. எதுக்காக வந்தீங்கம்மா? நான் எதுக்குமே வரல மேடம். மேடம் நான் பண்ண உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.